பவர் மீடியா நேயர்களுக்கு வணக்கம். ஒரு வழியாக விடாமுயற்சி படம் விடாத முயற்சி செய்து பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகும்னு சொல்லி ரொம்ப எதிர்பார்ப்போடு இருந்தோம். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு அடியாக பிப்ரவரி டேட் ஃபிக்ஸ் பண்ணி ரிலீஸ் ஆக போகுது. பல நாள் பல பிரச்சனைகளை கடந்து விடாத முயற்சி செய்து படம் இன்றைக்கி ரிலீஸ் ஆக போகுது. மகிழ் திருமணி டைரக்டர்ஸ் அவர் டைரக்ஷனில் பார்த்தீங்கன்னா ஸ்டைலிஷாக இருக்கும் மேக்கிங்கெல்லாம். இந்த படம் பார்த்திங்கன்னா ஒரு ஹாலிவுட் ஸ்டைலில் தான் மேக்கிங் இருக்குது. சுப்ரீம் சுந்தர் மாஸ்டர் அவரோட ஃபைட் நல்லாயிருக்கும். எப்போயுமே நாங்கள் அவர் கூட கோலி சோடாவில் ஒர்க் பண்ணியிருக்கிறேன். அவரோட ஃபைட்டு அவரோட ஒர்க் என்னவான்றதை நம்ம துருவிலேயே பார்த்தோம். இப்போ அடுத்து மறுபடியும் விடாமுயற்சியில் அவரோட ஒர்க்கு நல்லா இருக்குது. இந்த படம் பார்த்திங்கன்னா பல போராட்டங்கள் கடந்து விடாத முயற்சி செய்து விடாமுயற்சி டைட்டில் வச்ச மாதிரியே அதுக்கான கெப்பாசிட்டியோடு அந்த படம் வருது. எப்பயுமே அஜித் ரசிகர்கள் பார்த்திங்கன்னா எப்பயுமே ட்ரெண்ட் செட் உருவாக்குவாங்க. இந்த படத்தில் மட்டும்தான் அமைதியாக வெயிட் பண்ணாங்க. 2 வருஷமாக அமைதியாக வெயிட் பண்ணது பெரிய அதிசயமாக இருக்குது. அதுவே ஆச்சரியமாக இருக்குது. ஆனால் சைலண்டாக பார்த்திங்கன்னா புக்கிங் கலெக்ஷன் அடித்து நொறுக்கி போயிட்டுருக்கு. எனக்கு தெரிஞ்சு தமிழ் சினிமாவில் இந்த படத்தோட ஓப்பனிங் புக்கிங்கே பார்த்திங்கன்னா பெரிய ரெக்கார்டு பிரேக்காக தான் இருக்குது. இப்போ லைக்காவோடைய பேனர் எப்படின்னா ஓவர்சீஸில் கிங் அவங்க அதுவும் அது விஜய் சாரோட ஓப்பனிங் கலெக்ஷனை ஓவர்சீஸோட கலெக்ஷனை வேறு லெவலில் கொண்டு போனதே பார்த்திங்கன்னா லைக்காவோடைய பேனர் தான். இப்போ அவங்களோட ஓன் ப்ரொடக்ஷனில் பண்ணும்போது ஓவர்சீஸ் என்ன மாதிரி பண்ணுவாங்கன்னு நீங்களே யோசிச்சு பாருங்கள். அஜித் சாரோட கலெக்ஷனு துணிவு படத்தோட கலெக்ஷன் நார்த் அமெரிக்காவில் பார்த்திங்கன்னா 39% இப்போயே ப்ரீ புக்கிங்கில் கலெக்ஷன் ஆகிடுச்சு. அப்போ கனடா வேர்ல்டு வைடு பார்த்திங்கன்னா எல்லா ரெக்கார்டு தமிழ் படங்களில் இப்போ எல்லா ரெக்கார்டையும் எனக்கு தெரிஞ்சு இதை அடித்து நொறுக்கின்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா படமும் மேக்கிங் பார்த்திங்கன்னா டைரக்டர் சொன்னார், எதிர்பார்ப்பு இல்லாமல் வாங்க, ஒரு ஸ்டோரி பேஸான ஸ்கிரிப்ட் அஜித் சாரை நம்பி இல்லாமல் அஜித் சார் ஒரு பெரிய ஹீரோ பண்ணியிருக்கிறாரு. ஆனால் ஸ்டோரி 100% உங்களை திருப்திப்படுத்தும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாரு. கமர்ஷியலாக எதுவுமே இருக்காது, அதை மட்டும் எதிர்பார்த்தாம வாங்க அப்படின்னு சொல்லி அஜித் ரசிகர்களுக்கு ஒரு வேண்டுகோளும் வச்சுருக்கிறாரு. சேஃப் ஜோனாக அவர் பேசியிருக்கிறாரு. ஸோ கதை 100% திருப்திகரமான சமூக நோக்கத்தோடு இப்போ எல்லாருமே அரசியல் ஹீரோக்கள் எல்லாம் அரசியல் பக்கம் செய்ய நினைக்கிறத நான் சமூகம் சார்ந்து படத்துக்கு என் கருத்துக்களை சமூகத்துக்கான பயன்படுற மாதிரி நான் அரசியலில் சொல்லிடுறேன்ற மீனிங்கில் இந்த படத்தில் ஏதோ ஒரு சமூக கருத்தோட இதில் இருக்குன்ற மாதிரி தான் அவர் சொல்லும்போது தெரியுது. 100% அவர் அதுக்கான படங்கள் பண்ணிட்டு வந்திருக்காரு. ஸோ நமக்கு அது தெரியும். சமூக பொறுப்போடு தான் படைப்புகளை கொடுத்துருக்குறாரு. ஸோ அஜித் ரசிகர்களுக்கு அஜித் ஃபேன்ஸாக அஜித் சார் சொன்ன அட்வைஸ் என்னென்னா, ஒரு ரசிகராக வாங்க, படம் பாருங்கள், என்ஜாய் பண்ணு அப்படி தான் சொல்கிறாரு. துணிவில் நடந்த சம்பவம் மறுபடியும் நடந்துடக்கூடாதுன்றதில் அதனால தான் இந்த பெரிய ஓப்பனிங் ஷோவே காலி பண்ணது. துணியிலான ஒரு சம்பவம் நடந்ததுனால தான் தமிழ்நாட்டில் எல்லா படங்களுக்கும் ஆப்பு வச்சது அதுதான். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம 9 o'clock ஷோ மட்டும்தான், அது கூட இன்னும் ஆர்டர் வரல. இப்போதைக்கு 12 மணி ஷோ தான் புக்கிங்கு. இது வரைக்கும் தமிழ்நாட்டுடைய கலெக்ஷன்லேயே பெரிய ஓப்பனிங்கே பார்த்திங்கன்னா அடித்து நொறுக்கி போயிட்டுருக்கு. இன்னும் 9 o'clock புக்கிங்லாம் அனௌன்ஸ் பண்ணலை. அது பண்ணிச்சுன்னா எனக்கு தெரிஞ்சு இது தமிழ் சினிமாவில் இது பெரிய சம்பவமாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். எப்படியும் 50 கோடி கலெக்ஷன் ஓப்பனிங் தமிழ்நாட்டில் மட்டும் அடைக்கிறதுக்கு ஸ்கோப் இருந்தாலும் இருக்கலாம். 1000 ஸ்க்ரீனுங்கும்போது 100% அதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா எல்லாம் பயங்கரமாக எதிர்பார்ப்பில் இருக்குது. பப்ளிக் ரசிகர்கள் தாண்டி பொதுவான பப்ளிக் எதிர்பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த படத்தை ஒரு எதிர்பார்ப்பு இருக்கத்தான் செய்யுது சைலண்டாக. இன்றைக்கி நார்மல் டேஸ் பாருங்கள், தேர்ஸ்டே ரிலீஸ் ஆகுது இந்த படம். இவ்வளோ புக்கிங் ஆகுதுன்னா ஃப்ரைடே, சாட்டர்டே, சண்டே 4 நாள் கலெக்ஷன் படம் மட்டும் நல்லா இருந்துச்சுன்னா தமிழ் சினிமாவோட பெரிய விக்ரமுக்கு அப்புறம் ரஜினி சார் படத்துக்கு அப்புறம் இந்த படத்தோட எதிர்பார்ப்பு அதிகமாகிட்டு இருக்குது. நம்ம எதிர்பார்ப்புன்னு ரொம்ப எதிர்பார்க்காம படமாக வாங்க. ஆடியன்ஸ் கலெக்ஷன் ரெக்கார்ட் பிரேக் இது பெருசாக இருக்குன்றதை நம்புகிறாங்க. கர்நாடகாவில் ஓப்பனிங்கே 1 கோடி ரூபா ஓப்பனிங் பெங்களூரில் 1 கோடி ரூபா கலெக்ஷன் கர்நாடகா டிஸ்ட்ரிபியூட்டர் சொல்கிறாங்க 1 கோடி ரூபா ப்ரீ புக்கிங்கில் கலெக்ஷன் ஆயிருக்குன்னா அப்புறம் பார்த்துவோங்களேன். ஆந்திராவில், கேரளாவில் இப்போ இந்த படத்துக்கு கண்டிப்பாக எதிர்பார்ப்பு இருக்குன்றது அது பூர்த்தி செய்யுது. இப்போ தமிழ்நாட்டிலோட கலெக்ஷன் ப்ரீ புக்கிங்கில் என்னவா இன்னும் டைம் இருக்குது. 9 மணி ஷோ வந்ததுக்கப்புறம் தான் ஒரிஜினலில் என்ன கலெக்ஷன்ன்றது நமக்கு தெரியுது. இப்போ ப்ரீ புக்கிங்கிறது நார்மல் புக்கிங்கில் போயிட்டுருக்கு. ஆகதான் மினிமம்ங்கிறது ஒரு 50 crores
ஓப்பனிங்கே தொடர்றதுக்கு. ஏன்னா ஆல்ரெடி 40 crores மேலே இவர் படமே தாண்டி இருக்குது. ஃபஸ்ட்டு ரெக்கார்ட் பிரேக் பார்த்தீங்கன்னா இவர் படம் தான். ஓப்பனிங் கிங்கும் பார்த்தீங்கன்னா இப்போ மறுபடியும் அந்த கிங் மறுபடியும் அந்த ஓப்பனிங் கிங்குங்கிறது ஒரு நிரூபிப்பாருன்ற புக்கிங்லேயே போயிட்டுருக்கு. சரி பார்ப்போம். விடாமுயற்சி வந்து வெற்றிகரமாக நானும் உங்களை மாதிரி எதிர்பார்ப்போடு தான் உட்காந்துருக்கிறேன். ஸோ நான் ஆல்ரெடி நகரியில் என்எம்சி தியேட்டரில் புக்கிங் பண்ணிட்டேன். அங்கே 6 மணி ஷோ தான். ஸோ 6 மணி ஷோவில் போய் படம் பார்த்துட்டு உங்களுக்கான ரிவ்யூ அங்கேயே போடுறோம், பப்ளிக் ரிவ்யூ போடுறோம். நன்றி, வணக்கம்.